ஹைட்ரா இருக்கும் நதியோரம் சென்று அதன் மேல் அம்புகளை எய்தான். ஹைட்ரா கோபத்துடன் அவனது காலை பிடித்தது. ஹெர்குலிஸால் விடுபட முடியவில்லை. வாளை எடுத்து ஹைட்ராவின் தலைகளை வெட்டினான் ஹெர்குலிஸ். வெட்டும் ஒவ்வொரு தலைக்கும் 2 தலைகள் முளைத்தன. ஹைட்ராவின் கோப மூச்சில் அனல் பறந்தது. ஹைட்ரா அவனை உற்று நோக்கியது. வீட்டில் சும்மா படுத்து தூங்கிக் கொண்டிருந்தால் ஹெர்குலிஸுக்கு இந்த சிக்கல் வந்திராது. தானாக தேடிக்கொண்ட வம்பு இது. என்னதான் மாபெரும் வீரன் என்றாலும் நம் அன்றாட செய்து வரும் பழக்கமான காரியங்களே செய்யும் போது நமக்கு அச்சம் எதுவும் தோன்றாது. புதிய காரியங்கள், புதிய சாகசங்கள், இது நாள் வரை யாரும் செய்ய துணிந்திராத காரியங்களை செய்யும் போதுதான் அதில் அச்சம் தோன்றும். நமக்கு அச்சம் சமீப காலங்களில் வரவில்லை எனில் நாம் பழக்கமான ஒரு சூழலில் தேங்கி நின்று விட்டோம் என்பது பொருள். தேக்கம் தற்காலிகமாக பாதுகாப்பளிக்கலாம், ஆனால் விரைவில் அச்சமூட்டும் காரியங்களை செய்யும் வேறு சிலர் நம்மை தாண்டி போவதை காண்போம். இன்னும் சிலர் நம்மை முந்தி செல்வார்கள். அதன் பிறகு அன்றாட வாழ்க்கை நமக்கு கசக்கும், போர் அடிக்கும், எதிர்மறை எண்ணங்கள் தலை தூக்கும். நம்மை முந்தியவர்கள் கீழே விழ வேண்டும் என விரும்புவோம். தேக்க நிலையளிக்கும் வருத்தம் குறைய வேண்டும் என்பதற்காக வேறு சில விஷயங்களில் கவனத்தை செலுத்துவோம், குடிப்போம், பொழுதுபோக்குகளில் ஆழ்வோம். ஆனால் இவை எதுவுமே மனக்கவலையை தீர்க்காது. ஒத்தி போடலாம், ஆனால் தீர்க்காது. ஏன் அப்படி ஒரு விஷ சூழலில் நாம் வீழ்ந்து கிடக்க வேண்டும்? தேக்கம் மரணத்தை விட கொடுமையானது. இதற்கு பதில் ஹைட்ராவை தேடி செல்லலாமே. மீண்டும் கதை தொடர்கிறது. ஹெர்குலிஸ் தன் மருமகன் ஐயோலிஸை உரத்த குரலில் அழைத்தான். ஐயோலிஸ் கையில் தீப்பந்தத்துடன் ஓடி வந்தான். ஹெர்குலிஸ் ஹைட்ராவின் தலைகளை வெட்டுப்பட்ட இடத்தில் ஐயோலிஸ் தீப்பந்தத்தால் கருக்கினான். அதன் பிறகு அங்கு தலைகள் முளைக்கவில்லை. 8 தலைகளை வெட்டி 9வது தலையையும் வெட்டி அதன் உடலை பிளந்து அதன் விஷப்பையுக்குள் தனது அம்புகளை நனைத்து எடுத்தான் ஹெர்குலிஸ். அதன் பிறகு அவனது அம்புப்பட்டால் கொல்லப்படாத உயிரினம் எதுவும் இல்லை எனும் அளவு பெரும் வலிமை பெற்றான். அதன் பிறகு அடுத்த சாகசமான தங்க மான் வேட்டையை தேடி சென்றான் ஹெர்குலிஸ். ஹைட்ராவை எதிர்க்கையில் நாம் வெல்வோம் என எந்த ஒரு உறுதியும் இல்லை. ஹைட்ரா கூட வெல்லலாம், நாம் 100% வெல்வோம் என தெரியும் சாகசங்களில் இறங்குவது சாகசமே அல்ல. அதில் எந்த ஒரு அச்சமும் இல்லை. நம்மை வீழ்த்தக்கூடிய சக்தி படைத்திராத ஒன்றை எதிர்கொள்வதில் எந்த ஒரு துணிவும் இல்லை. அதை எதிர்கொள்ள நாம் தயங்குகையில் அதை எதிர்கொள்ள இன்னொருவன் வருவான். நம்மை முந்தி செல்வதை கண்டு நாம் இதை செய்திருக்கலாமே என மனம் வருந்துவோம். கடைசியாக நான் சொல்ல வருவது என்னவென்றால், இருக்கும் இடத்தில் தேங்கி நிற்க வேண்டாம். அச்சமூட்டும் காரியங்களை செய்யுங்கள். புதிய கலை ஒன்றை கற்கவும், புதிய மனிதர்களை சந்திக்கவும், புதிய பொறுப்புகளை எதிர்கொள்ளவும், புதிய சவால்களை எதிர்கொள்ளவும். தேக்கம் மரணத்தை விட கொடுமையானது என்று கூறி நன்றி.